கண்ணங்குழி போதாதுன்னு வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரொவில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக அப்படி நீங்கள் வந்து உங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு நான் வீடியோவில் வந்து முடிஞ்ச டீட்டெயில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த மட்டும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறது அலைன் பாஷ் அப்ளிகேஷன் வந்து தேவை. அதுக்கான ஆப் லிங்க் வேணும் இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துருச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட ஆப்பில் ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரிங்களா பசங்க பார்த்து கேட்பா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைனா இதுக்கான லிங்க்கு வேணால் டெலிகிராமில் வந்து கொடுத்துருப்பேன். பின் பண்ணி வச்சுருப்பாருங்க. மேலே இருக்கான்னு செக் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு கேட்க ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க்கும் ஒரு ஷேர் ஆப்ஷன் ஒரு 2 ப்ராஜெக்ட் மட்டும் பண்ண வந்து எடிட் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. ஆனால் அந்த லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து இருக்கும். நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணி டெலிகிராம் அது இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிட்டுருப்பீங்க. அதுக்கான ஃபாண்ட் லிங்க்கு நீங்கள் அதே பேஜ் தான் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும். அதுக்கான ஃபைன் பண்ணுறதுக்கான வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கள். அந்த ப்ராஜெக்டான வீடியோ தான். அந்த வீடியோ வந்து ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். இதுக்கான எல்லா மெட்டீரியலுமே அந்த ஒரே ஒரு ஆர்டிக்கல் நான் டாப் டவுன் வந்து நான் வந்து செக் பண்ணுங்கள். நான் வந்து சென்டரில் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டையும் ஃபாண்ட்டையும் ஆப்பில் வந்து லோட் பண்ணிங்க. லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் ஒரு இமேஜுக்கான குரூப் லேயர் இருக்கும். ஓகேங்களா 2 ப்ராஜெக்ட்டில் எப்படி தான் இதே மெத்தட் தான் வந்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து டைம்லைன் பார்த்தோன்னா 4:02 வந்து ஒரு ரெக்டாங்கலுக்கான ஒரு பிளாக் லேயரும் ஒரு லிரிக்கலுக்கான லேயர் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா இந்த லேயர் தான் லாஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போனால் ஒரு புக் மார்க் வந்து பிக் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டார்டிங் மட்டும் இந்த இமேஜ் குரூப்பில் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் வந்து பிக்கை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகே நம்ம எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து கீழே இமேஜ் குரூப்னு சொல்கிற லேயர் இருக்குது. அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் வந்து பண்ணிட்டா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துருங்க ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். ஆட் பண்ண போகிற பிக் அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணி வச்சிங்களா ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ரிசல்ட் ப்ளஸ் ஐமஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இது மாதிரி வந்து பிக்கை வந்து ஆட் ஆகிடும். ஆட் பண்ண பிக்கு இது மாதிரி செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த லேயர் லாஸ்ட் வரையும் மூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடில் இந்த இமேஜ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாங் பொசிஷன் 2 லேயருக்கு டவுனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் வந்து கரெக்டாக பாருங்கள் அவுட்டில் வந்து ஒரு பார்டர் வந்து பாருங்கள். அந்த பார்டர் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ரிசல்ட் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கும். ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல அவ்வளோ இந்த இடத்துல சென்ட் பண்ண தேவை. நெக்ஸ்ட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் லிரிக்ஸ்க்கான லேயர் வந்து போயிடுங்க. டைம் பார்த்தா 4:02 வந்து போயிட்டு கீழே பார்த்தா ரேஷன் டவுன் பார்த்தா ப்ளஸ் சைன் போட்டு சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியான்ற ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க. புக் மார்க் வந்து போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க. ஒரு இமேஜ் வந்து புக் மார்க் எக்ஸஸ் இருந்துச்சுன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. ஓகேங்களா இது மாதிரி வந்து புக் மார்க் வந்து பிக் வந்து லேயர் வந்து லென்த் வந்துருக்கும். ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பிக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு இது மாதிரி வந்து புக் மார்க் வந்து கட் பண்ணி நான் ஒரே பிக் லாஸ்ட் ஒரு எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வேறு பிக்காக நீங்கள் வந்து இப்போ நான் ஸ்டார்டில் சொன்னால் அதே மாதிரி ஒரு பிக்காக நீங்கள் வந்து புக் மார்க் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து பிக் வந்து இது மாதிரி வந்து லேயர் வந்து லைனாக இது மாதிரி செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா செட் பண்ணி முடிச்சோடனே கீழே பார்த்தா ஒரு லிரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி மேலே அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ தான் வந்து லிரிக் வந்து இது மாதிரி வந்து ஷோ வந்து ஆகும். ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணால் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா ஓப்பன் பண்ணால் ஸ்டார்டிங்கில் ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள் இமேஜ் லேயர். அந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஏர் ஆஃப் பக்கத்தில் ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே பார்த்தா காப்பி லேயர்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க. கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் வந்து பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்களா இமேஜ் அந்த இமேஜ் வந்து சைடில் ஸ்மால் ஒரு கண்ணாக போட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து அந்த இமேஜ் இருக்குது லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே இருக்க இமேஜ் வந்து லைட்டாக 1 கிளிக் வந்து பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து சூஸ் ஆகிட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணி ஆட் பண்ணி அந்த எல்லா இமேஜுமே வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் பார்த்து ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணி கீழே பார்த்தா பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு ஸ்மாலாக ஒரு ஏரா மாதிரி ஆப்ஷன் அந்த ஏரா வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஏராவில் இந்த கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் மாதிரி அதை வந்து கிளிக் பண்ணி ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிங்க. அதே மாதிரி எண்டில் ஒரு ஆப்ஷன் அதுவும் கிளிக் பண்ணி ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி ஒயிட்டில் இருந்து ஒயிட்டில் இருக்கட்டும். ஓகேங்களா மற்றெல்லாம் க்ரீனில் இருக்கட்டும். ஓகேங்களா நெக்ஸ்ட் கீழே பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணினா அந்த எஃபெக்ட் வந்து அந்த இமேஜ் வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து செட் ஆகிட்டு அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் வந்து ஆகிட்டு. ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறனா இமேஜ் இது மாதிரி வந்து செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா
ஃபஸ்ட் இமேஜ் ஆல்ரெடி இந்த சைடு வந்து போயிடுச்சு. ஆனால் இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் 2 ஃபிங்கர் நம்ம வீடியோ வந்து ஜூம் பண்ணிக்கலாம் யூடியூப்ல. அது மாதிரி இது மாதிரி ஜூம் பண்ணுறது மினிமைஸ் பண்ணுறது ஓகேங்களா. உங்கள் சேஸாக எந்த அளவுக்கு வேணுமோ உங்கள் 2 ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணி ஓகேங்களா. இந்த இமேஜ் வந்து செட் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் இமேஜ் நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் இமேஜ் மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணி இது மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. அவ்வளோதான் ஒர்க்கு ஓகேங்களா. இது மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி மட்டும் செட் பண்ணால் மட்டும் போதும். வீடியோ வந்து ரிசல்ட் வந்து வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கேன். இமேஜை கிளிக் பண்ண போகிறீங்க, உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி வீடியோ வந்து ஜூம் பண்ணி செட் பண்ண போகிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு 2 ஃபிங்கர் ஜூம் பண்ண தெரியலனா கீழே பார்த்தா மூவ் அண்ட் ரெஸ்பான்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கா, இது ரிஸ்க் தான். அதில் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் வந்து கொஞ்சம் கீ ஃபிங்கர் வந்து கொடுத்து அதை வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி செட் பண்ணி ஓகேங்களா. இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணி ஓகேங்களா. லிரிக் அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆப்போசிட் வந்து செட் பண்ணிக்கோங்களா. செட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ஒரு ரெக்டாங்கிளான ஷேப் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஃபோர்த்தாக அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா. புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் சேம் அதே லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணால் அந்த லேயருக்கான சிசி வந்து ஆட் ஆகிடும். அந்த லென்த் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரிஸ்ட் பார்த்தா செட்டிங் வந்து லேட் பண்ண பட்டுங்க அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா. எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காம ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோ இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் ஓகேங்களா. இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் வாட்ச் பண்ணி டாடா.